மழவராயனது மகளினுக்கு உரிய நோயாகிய முயலகன் என்கின்ற நோயை தீர்க்கும் வண்ணமாக சம்பந்தர் பதிகம் பாடி அருள அந்த நோயிலிருந்து விடுபடுகிறார் மழவராயன் மகள். அந்த அடுத்து பார்க்கக்கூடிய செய்தி. வன்பிணி நீங்கு மகளை கண்ட மழவன் பெருகு மகிழ்ச்சி பொங்க தன் தனி பாவையும் தானும் கூட ஷண்பையர் காவலர் தாளில் வீழ நின்ற அருமறை பிள்ளையாரும் நீரணி வேணி நிமலர் பாதம் ஒன்றிய சிந்தையுடன் பணிந்தார் உம்பிரான் திருத்தொண்டர் ஆர்த்தார். வன்பிணி நீங்கு, அந்த முயலகன் என்கின்ற நோயினால் பீடிக்கப்பட்டு இந்நாள் வரை துன்பத்துள் உழன்றவளாகிய அந்த பெண் அந்த நோயிலிருந்து விடுபட்டு இயல்பான நிலையில் இருப்பதை கண்ட மழவன், மன்னன் மழவராயன் பெருகு மகிழ்ச்சி பொங்க, அவனுடைய மகிழ்ச்சியானது பெருகி கொண்டே இருந்தது. பார்க்க பார்க்க அந்த மகிழ்ச்சி அவனுடைய உள்ளத்துல தோன்றிய வண்ணம் இருக்க தன் தனி பாவையும், என ஒப்பற்ற பாவை ஞானசம்பந்தர் அருளினாலே நோய் தீர பெற்றவள். ஆகவே அவள் ஒப்பற்றவள். தன் தனி பாவையும் தானும் இவனுமாக சேர்ந்து கூட ஷண்பயர் காவலர் தாளில் வீழ, ஷண்பயர்ன்றது சீர்காழிக்கு உண்டான பெயர்களுள் ஒன்று. அந்த ஷண்பை மாநகரமாகிய சீர்காழி பதியின் தலைவனாகிய ஞானசம்பந்தர் காலில் இருவருமாக வீழ நின்ற அருமறை பிள்ளையார், தன் காலிலே விழுதற்கு உரிய நிலையிலே அவர்கள் இருக்க இதனை பார்த்த நிலையில் இருந்த பிள்ளையாராகிய ஞானசம்பந்தர் தான் இறைவனது திருவடியில விழுந்தாராம். நீரணி வேணி நிமலர் பாதம் ஒன்றிய சிந்தையுடன், நீரணினாக்க கங்கையை தலைமுடியிலே அணிந்தவனாகிய நிமலர், எல்லாருடைய மலங்களையும் போக்கி குற்றமற்றவனாய் இருக்கக்கூடிய சிவபிரானின் ஒன்றிய சிந்தை உடன் பணிந்தார். அந்த சிவபிரானை இடைவிடாது மனத்திலே நினைத்த வண்ணம் அந்த கோவிலில் குடிகொண்டிருந்த இறைவனது திருவடியிலே விழுந்து வணங்கினார். இந்த அற்புதத்தை கண்ட அடியவர்கள் அனைவரும் உம்பர்பிரான் திருத்தொண்டர் ஆர்த்தார். தேவர்களது தலைவனாகிய சிவபெருமானினது தொண்டர்களாகிய அத்துணை சிவனடியார்களும் இத்தகு அற்புதமான காட்சியை பார்த்து ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை, ஞான சம்பந்தரின் ஆற்றலை, இறைவனது கருணையை அவர்கள் ஆரவாரத்தோடு போற்றினார்கள். நீடு திரு ஆச்சிரமம் மன்னும் நேரிழை பாகத்தார் தாழ் வணங்கி கூடும் அருளுடன் அங்கமர்ந்து கும்பிடும் கொள்கை மேற்கொண்டு போந்தே ஆடல் பயின்றார் பதிபிறவும் அணைந்து பணிந்து அடி போற்றி ஏகி சேடர்கள் வாழும் திரு பைங்கீலி சிவபெருமானை இறைஞ்சச் சென்றார். அந்த பால்வாய் ஆச்சிரமத்திலிருந்து திரு பைங்கீலி செல்லுகிறார். எப்படியா? நீடு திரு ஆச்சிரமம் மண்ணும், அந்த ஆச்சிரமத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனை நேர் இழை பாகத்தார், நேரிய இழை அணிகலன்களை அணிந்தவளாகிய உமையை தன் பாகத்திலே கொண்டவராகிய சிவபெருமான் தாழ் வணங்கி அந்த சிவபெருமானின் திருவடிகளிலே மீண்டும் தனது வணக்கத்தை செலுத்தி கூடும் அருளுடன், அந்த இறையருள் தன் உள்ளத்திலே கூடிய நிலையிலே அங்கமர்ந்து கும்பிடும் கொள்கை மேற்கொண்டு அந்த தலத்திலே அமர்ந்து இறைவனை மீண்டும் நன்கு வணங்கி போந்தே அந்த தலத்தை விட்டு வெளியே சென்று ஆடல் பயின்றார் பதிபிறவும், ஆடலிலே ஆற்றல் மிகுந்த கலையை கொண்டுள்ள சிவபெருமான் பயின்றார் என்று சொல்லப்பட்டது. இந்த ஆடல் என்ற கலையானது நுண்கலைகள் எல்லாம் பயிலுதற்கு உரியன. அது பயிலதான் அதனுடைய மேன்மை, உயர்வு, சிறப்பு தெரியும். அதனாலதான் இறைவனுக்கே பயின்றான்ற வார்த்தையை போட்டார். ஆகவே இறைவன் சிவபெருமான் தினமும் அந்த கலையை பயின்று கொண்டு இருக்கிறான். அவன் நித்தமும் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்பதுதான் நம்பிக்கை. ஆகவே பதிப்பிறவும் அந்த சிவபெருமான் ஆடல் கலையில் வல்லவனாகிய
சிவபெருமான் குடிகொண்டுள்ள ஏனைய பதிகளெல்லாம் சென்று அந்த ஆச்சிரமத்திலிருந்து தொடங்கி பைங்கீலி வரைக்கும் இடைப்பட்ட இடங்களில் உள்ள தலங்களுக்கெல்லாம் சென்று அணைந்து பணிந்து அடி போற்றி அந்த தலங்களுக்கு எல்லாம் சென்று அங்குள்ள இறைவனது திருவடியை போற்றி ஏகி அந்த ஊர்களையும் விட்டு விலகி சேடர்கள் வாழும். ரொம்ப அழகான விஷயம். சேடர்கள்னா அறிவில் சிறந்தார்கள் அர்த்தம். பழைய காலத்துல ஒரு மரபை உருவாக்கி வைத்திருந்தார்கள். நாம தான் அந்த மரபை ரொம்ப பெரிய அளவுல இழந்து தவிக்கிறோம். பழங்காலங்கள்ல இந்த கோவிலிலோ ஏனைய பிற இடங்களிலோ சென்று பாடக்கூடியவர்களை 3 நிலைகள்ல பகுத்திருந்தார்கள். முதல்ல இருந்த நிலைக்கு பேரு பாணர்கள்னு பேர். இரண்டாவது வந்த நிலைக்கு உரியவர்கள் புலவர்கள்னு பேர். மூன்றாவது நிலைக்கு வந்தவர்களுக்கு பெயர் அறிஞர்கள்னு பேர். இந்த 3 சொல்லையும் நம்ம காலப்போக்குல ஒன்று போலவே பார்க்க தொடங்கி விட்டோம். இல்லை என்றால் இவைகளுக்குரிய பொருள் தன்மை தெரியாமல் சில சொற்களை வழக்கில் இருந்து நீக்கிவிட்டோம். இப்ப உதாரணமாக பாணர்கள்னு சொன்னாக்க அவர்கள் ஊராக சென்று ஒவ்வொரு ஊரில் நிகழக்கூடிய உன்னத நிகழ்வுகளையும், அது விளையாட்டு தொடர்புடையதாக இருக்கலாம், வீர தொடர்புடையதாக இருக்கலாம், ஒருவனது அருளாக இருக்கலாம், அவனால் தரப்பட்ட கொடையாக இருக்கலாம், அவர்கள் சென்று சேர்ந்த இடம் ஒரு குறுநில மன்னனாக கூட இருக்கு. இவர்களினுடைய உண்மையான புகழ இந்த பாணர்கள் தங்களினுடைய இயல்பான மொழியில பண் கொண்டு இயல்பான மொழியில பாடினார்கள். அவர்களினுடைய பாடல்ல இசை இருக்கும். யாரை புகழுகிறார்களோ அவர்களினது புகழுக்குரிய செயல்கள் இருக்கும். ரொம்ப பெரிய செவ்விய சொற்கள் எல்லாம் இருக்காது. இது அவர்கள் பாணர்களது வேலை. இந்த வழக்கத்தை நீங்க கிரேக்க இலக்கியத்திலும் பார்க்கலாம். ஏனென்றால் தமிழோடு ஒப்ப வைத்து பார்க்கக்கூடிய இலக்கியம்னா கிரேக்க இலக்கியங்களை சொல்லும் மரபு உண்டு. இந்த கிரேக்க இலக்கியத்துல சிமோனைட்ஸோ பின்டார் போன்றவர்களோ இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கு வென்ற வீரன் அங்கேயே சாற்று கவிதைகளை எழுதி புகழும் மரபு இருந்தது. அதேதான் தமிழ்ல பாணர்கள் செய்தார்கள். இந்த பாணர்களால் பாடப்பட்ட பாடல்கள், அதற்கு முறையாக கூட்டப்பட்ட இசை, அதற்கு உண்டான தாளம், இவைகளை எல்லாம் பின்னாளில் புலவர்கள் தங்களினுடைய மொழி அறிவோடு எடுத்தாண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு புலவர்கள். அந்த உண்மையான நிகழ்வை மிக அழகான புனைந்துரையாகவோ அந்த நிகழ்வினுக்கு ஏற்றாற்போல் நல்ல விதமான உவமைகளையோ மரபு தொடர்களையோ, இந்த மரபு வடமொழியிலும் உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு காலத்துல. சுபாஷிதங்கள்னு பேர். ரொம்ப அழகாக வடமொழியில சொல்லும் மரபு உண்டு. அது எப்படின்னா, இந்த சுபாஷித சு அப்படின்னாக்க அழகு, மேன்மை, உயர்வுன்னு அர்த்தம் வடமொழியில. பாஷிதம்னா சொல்லப்பட்டவை, பேசப்பட்டவைன்னு அர்த்தம். இந்த சுபாஷிதங்கள் வந்த உடனே முதல்ல என்ன சொன்னார்களாம், மண்ணுலகத்துல அமிழ்தம் தான் நிறைய இருந்தது. இந்த முனிவர்களாலும் அருளாளர்களாலும் சுபாஷிதங்கள் சொல்லப்பட்டதினால் அதை மண்ணுலகு ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணுலகில் இருந்த அமிழ்தமானது விண்ணுலகுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. ஆனால் அமிர்தத்தை காட்டிலும் அமிர்தத்திற்கு இணையானதாக சுபாஷிதங்கள் இருந்தன என்று வடமொழி சொல்லுகிறது. அதை பலர் நிறைய எழுதி இருக்கிறார்கள், நல்ல அரிய தத்துவங்களை எல்லாம். இந்த மரபு புலவர்களுக்கு தமிழ்ல இந்த பாணர்களுக்கு பிறகு வந்து இந்த புறநானூற்றுல இருக்கக்கூடிய பெரும்பாலான பாடல்கள் அப்படி உருவானவைதான், புலவர்களால் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த அறிஞர்கள் அப்படின்றவர்கள் இந்த செய்திகளை, இதனை மரபு மாறாமல் முறையான எழுத்துரு கொண்டு எழுத வேண்டிய சூழலை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு பேர் அறிஞர்கள்.
இந்த மரபு நெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய மரபு. காலப்போக்குல நாம அவைகளை இழந்து இருக்கிறோம். இதற்கு இடையில ஒரு பொது சொல் சிறப்பு நிலையில கையாளப்பட்டது. அந்த சொல்லெல்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். பண்டிதர்கள் என்ற ஒரு சொல். அதற்கு இதுதான் பொருள் என்று தொடக்க காலத்துல வரையறுத்து எதுவும் சொல்ல முடியல. ஒவ்வொருவர் துறையிலும் அவரவர் மேற்கொண்ட துறையில ஆழமான அறிவை பெற்றிருந்தால், அந்த பாண்டித்தியத்தை பெற்றிருந்தால் அவர்களுக்கு பண்டிதர்கள்னு பேர் கொடுத்தார். அவர்கள் முறையாக கல்வி கற்றிருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. அவர்கள் மேற்கொண்ட தொழில்ல அவர்கள் மிக நுணுக்கமான அந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பண்டிதர்கள்னு சொல்லப்பட்டது. பின்னாளில் இந்த பண்டிதர்கள் மொழி சார்ந்த அறிவை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் உரிய சொல் என்று விளக்கப்பட்டது. ஏனென்றால் நானெல்லாம் புலவர் கல்லூரியில படிக்கின்ற பொழுது, அப்போ தமிழகத்துல சில பல்கலைக்கழகங்கள்ல இந்த புலவர் என்கின்ற இந்த பட்டய படிப்பை பண்டிட் என்கின்ற பட்டய படிப்பு இணையாக பேசப்பட்டது. பின்னாளில் அந்த பண்டிதர்கள் என்பவர்கள் மருத்துவர்களாக, அதற்கு நல்ல சான்று வேண்டும்னா ஆபிரகாம் பண்டிதர். அவர் மருத்துவத்துல நிறைய சாதித்தார். இசையில எந்த அளவிற்கு அவருக்கு ஈடுபாடும் ஆய்வும் இருந்ததோ அதற்கு இணையான அளவு இப்ப இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் தெரியாது. என் வயது ஒத்த தாய்மார்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். பழைய காலங்கள்ல இந்த நாட்டு மருந்து கடையில இந்த ஆபிரகாம் பண்டிதர் மருந்து தான் கிடைக்கும். குழந்தை வைத்தியத்திற்கு கோரோஜனைன்னு ஒண்ணு கிடைக்கும், கஸ்தூரின்னு ஒண்ணு கிடைக்கும். அந்த ரெண்டு மருந்து சின்ன கண்ணாடி குப்பிகள்ல இந்த மிளகு அளவுல உருட்டி மருந்துகள் இருக்கும். அந்த மருந்தை நீங்க வாங்குகின்ற பொழுது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அச்சிடப்பட்ட ஒரு துண்டு சீட்டும் கையில் கொடுக்கப்படும். ஏனென்றால் அந்த மருந்துகள்ல அந்த மருந்தை நீங்கள் நேரடியாக உட்கொள்ளுவதோடு அந்த மருந்தினுக்கு உபபான விதின்னு இருக்கு. அந்த கோரோஜனைய நீரில் கலந்து கொடுத்தால் என்ன விளைவு, சுடுநீரில் கலந்து கொடுத்தால் என்ன விளைவு, பாலில் கலந்து கொடுத்தால், தேனில் குழைத்து கொடுத்தால், வெற்றிலை சாறில் கொடுத்தால், இதுக்கெல்லாம் விளக்கம். ஒரு காலத்துல இல்லங்கள் தோறும் இந்த கோரோஜனை இருக்கும், கஸ்தூரி இருக்கும், பிள்ளை வளர்ப்பான் என்கின்ற பெயர்ல வசம்பு இருக்கும், கூட கொஞ்சம் அதிமதுரமும் இருக்கும். இது எல்லார் வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு நிரந்தர மூலிகை மருந்துகள். இதெல்லாம் இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் இவைகளை எல்லாம் அழிச்சது. ரொம்ப வருத்தம் எனக்கு. ஆங்கில மருத்துவம் இதை இன்றைக்கு ஆங்கில மருத்துவத்தை நம்பிதான் வாழுகிறோம்ன்றது ஒரு பக்கம். ஆனால் இந்த பண்டிதர்கள் என்பவர்கள் மருத்துவத்துறைக்கு வந்தார்கள். இசைத்துறையில பண்டிதர்கள் இருந்தார்கள். அதே போல கிராமங்கள்ல முடி திருத்துவோர்களை பண்டிதர்கள் என்று சொன்னார்கள். சில கிராமங்கள்ல மட்பாண்டம் செய்பவர்களை, சிற்ப வேலை செய்தவர்களை பண்டிதர்கள் என்று சொன்னார். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த ஒரு அழகான வழக்கியல். அதனால இதை ஏன் சொல்லுகிறேன்னா, ஷேடர்கள். இந்த ஷேடர்கள் ஏன் பேர் வந்ததுன்னாக்க, இதற்கு ஒரு புராண மரபு உண்டு. இந்த ஷேடன் என்றது அறிவில் சிறந்தவர்கள் என்ற பொருள்ல கொடுக்கிறது. அறிவால் சிறந்தவர்கள் சேடர்கள். எங்க அதற்கு விளக்கம் இருக்குன்னா, இன்றைய சிதம்பரம் இருக்கிறது அல்லவா, அதற்கு ஒரு தொன்மையான இன்றியமையாமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தலத்துலதான் தொடக்கத்துல பதஞ்சலியார் யோக சூத்திரத்தை மாணாக்கர்களுக்கு கற்றுக் கொடுக்க முன் வந்தார். அவருக்கு 1000 மாணாக்கர்கள் இருந்தார்கள். இந்த 1000 மாணாக்கர்களுக்கு கேள்வி கேட்டு இவர் ஒருவரால விடை கூற இயலாத நிலை வந்த பொழுது ஆதிசேடன் போய் கேட்டாராங்க. நான் ஆதிசேடன் பிரம்மஞானி. உடனே ஆதிசேடன் ஏற்றுக்கொள்ளுகிறார், நான் விடை தரேன், ஆனால் என்னுடைய மூச்சுக்காற்று பட்டால் எல்லா மாணவர்களும் இறந்து போவார்கள்.
அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்கும் மாணவர்களுக்கு இடையே ஒரு பெரிய திரையை கட்டி விடுங்கள். திரைக்கு இப்புறமாக இருந்து மாணவர்கள் கேள்வி கேட்கட்டும், நான் திரைக்கு பின் இருந்து விடை தருகிறேன். சரி, இவ்வாறு இந்த மாணவர்கள் கேள்வி கேட்க உடனுக்குடனே ஆதிசேடனுக்கு 1000 தலை. ஆகவே 1000 மாணவர்கள் கேள்வி கேட்க கேட்க தடையில்லாமல் விடை வந்து கொண்டே இருந்து. இதுல ஒரு சில மாணவர்களுக்கு சந்தேகம், நாம் இத்துணை பேர் கேட்க கேட்க உடனுக்குடனாக திரைக்கு பின்னிருந்து விடை வருகிறதே, ஒரு ஆசிரியரால் இவ்வாறு விடை கூற முடியும்னு, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று என்ன செய்தார்கள், ஒரு சில மாணவர்கள் அந்த திரையை விலக்கினார்கள். ஆதிசேடனினுடைய நச்சு காற்றுப்பட்டு அத்துணை பேரும் இறந்து போனார்கள். இதற்கு அப்புறம் கதை பெரிய அளவுல போகும். ஏன் சங்கர விஜயத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை இது. ஏன் இது என்ன, சங்கரனுடைய குருவாகிய கௌடபாதரினது குருவாகிய கோவிந்த் பகவத் பாதர் இந்த மாணவர்கள்ல ஒருவராக வரப்போகிறார். அது பின்னாடி ஏன் சொல்லுகிறேன்னா, ஆதிசேடன் யார் கேள்வி கேட்டால் 1000 தலைகளை கொண்டு உடனுக்குடனாக பதில் சொல்லுவதனால அறிஞர்களுக்கு ஆதிசேடன் என்கின்ற ஒரு தகுதி கொடுக்கப்பட்டது. ஷேடர்கள் என்றால் ஆதிசேடனை போன்று அறிவில் சிறந்தவர்கள். ஆகவே ஷேடர்கள் வாழும் திருப்பைஞீலி, அழகான ஊர் அது. நான் சொல்லுவேன், அந்த தஞ்சை மாவட்டம் என்பதினால என் உள் தோன்றின ஒரு ஆர்வம், ஊரை போய் பார்க்கணும், அழகான ஊர். திருப்பைஞீலி சிவபெருமானை இறைஞ்ச சென்றார். பைஞீலியில் உள்ள இறைவனை வணங்குவதற்காக சம்பந்தர் அங்கு சென்றார். பண்பயில் வண்டினம் பாடும் சோலை பைஞீலி வாணர் கடல் பணிந்து மண் பரவும் தமிழ் மாலை பாடி வைகி வணங்கி மகிழ்ந்து போந்து தின்பெரும் தெய்வ கையிலையில் வாழ் சிவனார் பதிபல சென்று இறைஞ்சி சண்பை வளம் தரு நாடர் வந்து தடந்திரு ஈங்கோய் மலையை சார்ந்தார். பாட்டுக்கு விளக்கிட்டு அப்புறம் ஈங்கோய் மலையை பத்தி சொல்லலாம். பண்பயில் வண்டினம், அந்த பைஞீலி சோலையில மதுவினை உண்ணக்கூடிய வண்டினங்கள், அவைகளினது ரீங்கார ஒலி பன்னிசை போலே இனிமையாக இருக்கும். பண்பயில் வண்டி பாடும் சோலை, அதோடு அந்த பண் பொருந்திய பாடலோடு அந்த வண்டுகள் ஒலிப்பது இருக்குமா. அப்படிப்பட்ட அழகான சோலைகள் உடைய பைஞீலி வாணர் கடல் பணிந்து, அந்த பைஞீலியில் குடிகொண்டிருக்கக்கூடிய வாணர்னா மேலானவராகிய சிவபிரானின் திருவடியை பணிந்து கடலணிந்த பாதத்தை வணங்கி மண் பரவும் தமிழ் மாலை பாடி, இந்த மண்ணுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவனடியார்களும் பாராட்ட தகுந்த அளவிலே தமிழினால் அந்த பைஞீலி சிவபெருமானை பாடினாரா சம்பந்தர். அந்த இடத்துல என்ன பதிகம் பாடினார்னு பின்னாடி அதற்குண்டான தலைப்பத்தார். பைஞீலியில் அருளியது ஆரிடம் பாடிலர் என தொடங்கும் காந்தார பஞ்சம பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடினர். அந்த பதிகத்தின் பெயர் ஆரிடம் பாடிலர். காந்தார பஞ்சமத்தில் அமைந்த அழகான பதிகம். மாலை பாடி வைகி, அந்த ஊரிலேயே பொருந்தி இருந்து வணங்கி இறைவனை மகிழ்ந்து போந்து, இறைவனை பாடுதற்கும் வணங்குதற்கும் இறைவன் தனக்கு அருளை தந்தானே என்று அவனை மீண்டும் வணங்கி அந்த நகரை விட்டு போந்து தின்பெரும் தெய்வ கையிலையில் உறுதி வாய்ந்த, திண்ணுன்னா உறுதி வாய்ந்த பெரும் தெய்வ கையிலையில், தெய்வத்தன்மை உடைய கையிலை மலையில் வாழக்கூடிய இறைவனாகிய சிவபெருமானை சிவனார் பதிபல சென்று இறைஞ்சி, எங்க பைஞீலியை விட்டு வெளியே வந்து ஏனைய பிற பதிகளுக்கு எல்லாம் சென்று வணங்கி,
இறைத்தன்மை உடைய கைலாய மலையில் உள்ள இறைவன் வேறு பிற பதிகளில் குடிகொண்டிருக்க அங்கெல்லாம் சென்று வணங்கி எங்கு வந்து சேர்ந்தாராம்? சண்பை வளம் தரு நாடர், சண்பை வளத்தினுக்கு உரிய சிறப்பு வாய்ந்த அந்த ஊரினுக்கு தலைவராகிய சம்பந்தர் தடன் திரு ஈங்கோய் மலையை சார்ந்தார். ஈங்கோய் மலை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான மலை காவிரி ஆற்றங்கரையில இருக்கு. திருச்சியிலிருந்து கரூர் செல்லக்கூடிய பாதையில நீங்க அந்த மலையை பார்க்கலாம். இன்னமும் அந்த மலையில இறை வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் ஒரு சிறு மாற்றம் என்னவென்றால், அந்த ஈங்கோயில் மலை சைவத்துல இருக்கக்கூடிய பெண் துறவியர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய மலை. அந்த மலையில பெண் துறவியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த கோவிலை முழுவதுமாக நிர்வகிக்கிறார்கள். சென்று தரிசிக்கலாம். அந்த கோவில்ல சைவ பெண் துறவியர்களுக்கு உண்டான ஒரு மடாலயமும் இருக்கிறது. அந்த கோவிலானது இன்று வரை அந்த பெண் துறவியர்களால் தான் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஈங்கோயில் மலை அழகான மலை. வாய்ப்பு இருந்தா திருச்சியிலிருந்து காவிரி கரையோரமாக கரூர் செல்லக்கூடிய பாதையில இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கோவில், மலை மேல் குடிகொண்டிருக்கிறார் ஈங்கோவில் இறைவன். போய் பார்க்கலாம். நல்ல அழகான ரம்மியமான காட்சியாக இருக்கும். சரி, தடந்திரு வளம் தரக்கூடிய சீர்காழி பதியின் தலைவராகிய சம்பந்தர் தடந்திரு ஈங்கோயில் மலையை சார்ந்தார். ஈங்கோயில் மலை என்கின்ற அந்த சிவத்தலத்தை சென்று சேர்ந்தார். இந்த ஈங்கோயில் மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா, அங்கிருந்து பைங்கிலியிலிருந்து ஈங்கோயில் மலை செல்லுவதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில தலங்களை எல்லாம் இவர் வழிபட்டார் என்று பதிபல என்றதனால திருத்தலையூர், திரு நெற்குன்றம், முசிறி போன்ற நகரங்கள், அந்த ஊர்ல இருக்கிற இறைவனை இவர் வணங்கி இருக்கலாம். அங்கும் பல பதிகங்கள் பாடியிருக்கலாம். அவைகள் நமக்கு கிடைக்கவில்லை. அடியார்களுக்கு மட்டும் ஒரு வழக்கம் உண்டு. தான் ஏதாகிலும் ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டால், அருகில் ஏதாகிலும் சிவன் கோவில்கள் இருந்தன என்றால் போய் அவர்கள் இயல்பாக வழிபடுவார்கள். அது அவர்களினுடைய குண விசேஷம். இது நம்மால பல அடியவர்களிடம் பார்க்க முடியும். அதனால ஈங்கோயில் மலையிற்கு வருவதற்கு முன்பு பைங்கிலியிலிருந்து புறப்பட்ட சம்பந்தர் இடையிலே இருந்த இந்த தலங்கள், ஏனென்றால் இந்த தலங்கள்ல முசிறியிலோ நெற்குன்றத்திலோ பல பெருமை வாய்ந்த சிவன் கோவில் இன்னமும் இருக்கின்றது. அதனால அந்த தலங்களுக்கும் அவர் சென்றிருக்கலாம். அங்குள்ள இறைவனை பாடியிருக்கலாம். அவை நமக்கு காலப்போக்கில் கிடைக்காமல் அழிந்திருக்கலாம். எல்லாம் இது போன்ற ஐயத்தோடையே தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. வேறு வழி இல்லை. சரி, செங்கண் குறவரை தேவர் போற்றும் திகழ் திரு ஈங்கோய் மலையின் மேவும் கங்கை சடையார் கழல் பணிந்து கலந்த இசை பதிகம் புனைந்து பொங்கற் பொழில் சூழ் மலையும் மற்றும் புறத்துள்ள தானங்கள் எல்லாம் போற்றி கொங்கிற் குடபுலம் சென்று அணைந்தார் கோதின் மெய்ஞான கொழுந்தனையார். செங்கண் குறவரை, சிவந்த கண்களை உடைய குறவரை அப்படின்னாக்க சிவபெருமானை, தேவர்கள் வந்து வணங்குவதற்கு இடமான குறவரை தேவர் போற்றும் திரு ஈங்கோய் மலை. அங்கு உள்ள இறைவனை தேவர்களும் வந்து வணங்கக்கூடிய அளவினுக்கு பெருமை வாய்ந்த பதியாக உள்ள ஈங்கோய் மலையை, ஈங்கோய் மலையின் மேவு, மலையின் மேல இறைவனது கோவில் இருக்கு, மேவும் கங்கை சடையார், கங்கையை தலையிலே அணிந்த சிவபெருமானின் கழல் பணிந்து கலந்த இசை பதிகம் புனைந்து, இறைவனை வணங்கி இசையோடு கலந்த அழகான பதிகத்தை பாடினாராம். என்ன ஈங்கோய் மலையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை இனிய இசையோடு பாடி பொங்கற் பொழில் சூழ் மலையும்,
அழகான மலர்களை கொண்டுள்ள சோலைகளால் சூழப்பட்ட அந்த மலையையும் மற்றும் புறத்துள்ள தானங்கள் அந்த மலைக்கு அருகில் உள்ள ஏனைய பிற சிவன் கோவில்களுக்கும் சென்று புறத்துள்ள தானங்களெல்லாம் போற்றி கொங்கில் குடபுலம் சென்று அணைந்தார். கொங்கு நாட்டினுக்கு, கொங்கு நாடுன்றது தெரியும் நினைக்கிறேன், இன்றைய கோவை, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள் எல்லாம் கொங்கு நாடு என்று அழைக்கப்பட்டது. கொங்கு வேளாளர்கள்னு சொல்லக்கூடியவர்களை தான் இன்று நாம கவுண்டர்கள்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த கொங்கு நாட்டிற்குன்னு தனி வரலாறே உண்டு. அந்த வரலாறை தொகுத்து எழுதின பெருமை ராமச்சந்திரன் செட்டியார்னு ஒருத்தர் கொங்கு நாட்டு வரலாறுன்னு எழுதியிருக்கிறார். நமக்கு பெரும்பாலும் சேர சோழ பாண்டியர்கள் இவர்கள் வரலாறு மட்டுமே தெரிந்து படித்திருக்கிறோம். கொங்கு நாடு என்று சொல்லக்கூடியது ஒரு வளமான பகுதியாக இருந்த காலம் அது. நமக்கு இப்பெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் தெரிகின்றன. ஒரு காலத்துல நல்ல நீர் பெருக்கோடு அழகான ஒரு பெரிய நாடாக இருந்தது கொங்கு நாடு. பல அழகான சிவன் கோவில்கள் அங்கு இருந்தன. அதை பற்றின பல புராணங்கள் சொல்லுகின்றன. அங்கு இருக்கக்கூடியதுதான் திருப்பொக்கொழியூர் என்று சொல்லக்கூடிய இன்றைய அவினாசி. சுந்தரர் சென்று பாடின தலம், இந்த மாதிரி பல தலங்கள் இருக்கு. அதனால கொங்கு நாடு என்பது அந்த காலத்திலேயே வளப்பத்தினுக்கு உரிய நாடு. கொங்கு மண்டலம், கொங்கு மண்டல சதகம்னு பிற்காலத்துல நூலே எழுதப்பட்டது, 100 பாடல். அதனால அது ஒரு பெரிய வளப்பமான நிலப்பகுதியாக இருந்த காலம். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பவானி, அது போல சேலம், ஈரோடு, அவினாசி, கோவை இதெல்லாம் மிகப்பெரிய செல்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னமும் தமிழகத்தினுடைய மஞ்சள் அதை முற்றிலுமாக விளைவிக்கக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பினுக்கு உரிய பகுதி ஈரோடு. ஈரோடினுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மற்றொரு ஊர் தான் சித்தோடுன்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் தென்னகத்தினுடைய மஞ்சள் விற்பனையின் தலைமையகம் இருக்கிறது. அதெல்லாம் போய் பார்க்கணும். அதே போல மிகச்சிறந்த நெசவு தொழிலுக்கு பெயர் போன மாவட்டம் இப்ப தனியா பிரிஞ்சு போச்சு. சேலம், ஈரோடு. சேலத்துல குகைன்னு ஒரு பகுதி இருக்கு. நெசவாளர்களினாலேயே நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன். மிக அதிகமான நெசவாளர்களை பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன்னாக்க, நம்முடைய மாநிலத்துல இருக்கக்கூடிய பல நகரங்களை பற்றியே நமக்கு தெரியாது. நம்முடைய மாநிலத்துல அந்த சேலம் குகை பகுதியிலிருந்து நெய்யப்பட்ட அல்லது நெய்யப்பட்டு இன்றைக்கும் பல இடங்கள்ல கிடைக்கக்கூடிய வேஷ்டிகள் அவ்வளவு பெருமையானது. சேலம் குண்டஞ்சி வேஷ்டி என்றே பெயர். அதே போல சேலத்தை தாண்டி சென்னிமலை, ஈரோடு போன்ற பகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால் பள்ளிப்பாளையம், கருங்கல் பாளையம். இன்றைக்கும் ஈரோடுல கருங்கல் பாளையம் பகுதியில தான் வெள்ளி தொழிலுக்கு தலை சிறந்த இடம். இன்றைக்கு பெண்கள் அணியக்கூடிய பெரும்பாலான 80 விழுக்காட்டினுக்கு மேலான கொலுசுகள் அங்கிருந்துதான் செய்யப்பட்டு வருகின்றன. அதுபோல அந்த சென்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய சென்னிமலை டெக்ஸ்டைல்ஸ் அவர்களால் நெய்யப்படக்கூடிய படுக்கை விரிப்புகள் உலகத்தரம் வாய்ந்தவை. கோயம்புத்தூர் கேட்கவே வேண்டாம். தென்னகத்தின் மான்செஸ்டர்னு பேர் இருக்கு. பல்வேறு விதமான துணி நெய்தற்கு உண்டான தொழில், அதனது உப தொழில்கள், அதுபோல் தானியங்கி கருவிகளான மோட்டார்ஸ், இவைகளினுடைய தொழில் அமைப்புகளான ஃபவுண்டரிஸ் அதிக அளவில் கோலோச்சக்கூடிய பகுதி கோவை.
அதே போல கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அது. தலை சிறந்த கல்வி ஸ்தாபனங்கள் அங்கு இன்னமும் செயலாற்றி கொண்டிருக்கின்றன. கோவையில் இருக்கிற PSU, CITO, அவினாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டோ யூனிவர்சிட்டி அது. அதே போல பெரியநாயக்கன் பாளையத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட். தமிழகத்துல உடல் பயிற்சிக்கு என்று தோற்றுவிக்கப்பட்ட கல்லூரிகள்ல முதல் கல்லூரி YMCA, அடுத்தது ராமகிருஷ்ணா கல்லூரி பெரியநாயக்கன் பாளையம். அந்த அளவினுக்கு செல்வாக்கு உடைய ஒரு மிகப்பெரிய மாவட்டம் அது கொங்கு மண்டலம். இந்த கொங்கு பெல்ட் என்று இன்றைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல பேசக்கூடிய ஒரு பரிபாஷை. கிட்டத்தட்ட அங்க ஒரு 14 கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. MLA அவர்கள் தான் பல விஷயங்களை முடிவு செய்கிறார்கள். சரியா? அவ்வளவு செல்வாக்கு உடைய பகுதி. என்ன அழகா சொன்னார், எங்க போனார்? கொங்கின் குடபுலம் சென்றணைந்தார். கொங்கு நாட்டினுடைய குணக்குன்னா கிழக்கு, குடக்குன்னா மேற்கு. மேற்கு திசை வழியாக மேற்கு எல்லையில கொங்கு நாட்டு பகுதியினுள்ளே சென்று சேர்ந்தார். யாரு? குற்றமற்ற கோதியில் மெய்ஞான உண்மையான சிவஞானத்தை பெற்ற கொழுந்து இளம் பிள்ளையாகிய ஞான சம்பந்தர். இப்ப ஈங்கோயில் மலையில பாடின பாட்டு தெரியணும் இல்லையா? வானத்து உயர் என்று தொடங்கக்கூடிய தக்கேசி பண்ணில் அமைந்த பதிகத்தை பாடினார். இங்க மலை என குறிப்பது, இந்த மலை ஈங்கோயில் மலைக்கு வாட்போக்கி என்கின்ற மலை. இந்த மலைக்கு பழைய பெயர் வாட்போக்கி கலம்பகம்னு ஒரு கலம்பகமே இடைக்காலத்துல எழுந்த நூல் இருக்கு. ஆகவே இந்த ஐயன் மலை, ஐயர் மலை என்று பின்னாளில் வழங்கப்பட்டது. இது மிகப்பெரிய அளவிலே தொன்மையான புகழுக்கு உரிய மலையாக கருதப்படுகிறது. தனித்து தரக்கூடிய மற்றொரு விவரம், அந்த மலை இன்றைக்கு பெண் துறவியர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. போய் தரிசிக்கலாம், அழகான மலை. கொங்கு நாட்டினுள் ஞான சம்பந்தர் தனது வழிபாட்டினை தொடர்ந்து செய்தற்கு பயணிக்கிறார். இப்ப நம்ம கொங்கு நாட்டுக்கு வந்துட்டோம். சோழ நாட்டிலிருந்து கொங்கு நாட்டினுக்கு. அண்டர்பிரான் ஆலயங்கள் அம்மருங்குள்ளன பணிந்து தென்திரை நீர்த்தடம் பொன்னி தென்கரையாம் கொங்கின் இடை வண்டலையும் புணர்ச்சடையார் மகிழ்விடங்கள் தொழுதணைந்தார் கொண்டல் பயில் நெடும் பொரிசை கொடி மாடச் செங்குன்றூர். அழகா, ரொம்ப அழகா. செங்குன்றூர்னா வேற ஒண்ணும் இல்லை, திருச்செங்கோடு, அவ்வளவுதான். செங்குன்றூர் ரொம்ப மிகப்பெரிய அளவுல பாராட்டப்படக்கூடிய தலம் அது. அந்த கோவிலின் அந்த திருச்செங்கோடு என்ற திருச்செங்குன்றூர்ல மேல இருக்கக்கூடிய இறைவன் யாருன்னா அர்த்தநாரீஸ்வரன். அந்த அர்த்தநாரீஸ்வரன் பேர்ல குறவஞ்சி எழுதப்பட்டிருக்கிறது. அர்த்தநாரி குறவஞ்சி உண்டு. அதை பதிப்பித்த பெருமை ஊவேசா அவர்களுக்கு உண்டு. இந்த அர்த்தநாரி குறவஞ்சிய நாட்டிய நாடகமாக செய்தவர்கள் சென்னையில இருந்த 4 நடன கலைஞர்கள். தெரிந்திருக்கும் நினைக்கிற பிரியா முரளி, ரோஜா கண்ணன், ஸ்ரீகாந்தன், அஸ்வதி 4வருமாக சேர்ந்து அந்த அர்த்தநாரி குறவஞ்சியை நாட்டிய நாடகமாக சென்னையில நிகழ்த்தினார்கள். இதெல்லாம் அந்த துறையில இருக்கிறதுனால சொல்லப்பட வேண்டும் என்றது கட்டாயம். ஒரு நல்ல இலக்கியத்திற்கு மேடையில் அதை கொண்டு வந்து காட்டி அதை எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுல செய்தல் என்பது சற்று கடினமான முயற்சி. நன்கு செய்தார்கள். ஏன்னா பல குறவஞ்சிகள் மேடையில கொண்டு வரணும். பல பேர் அதை செய்யறதே இல்லை. முயன்றால் கிட்டத்தட்ட குறவஞ்சி இலக்கியம் 180க்கு மேல இருக்கு. முயன்றால் எல்லா குறவஞ்சியையும், நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சது குற்றால குறவஞ்சி. அதை விட கொஞ்சம் பிற்கால கோவில்கள்ல பெருமளவு செல்வாக்கு பெற்றது தியாகேசர் குறவஞ்சி. அதற்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்த அழகர் குறவஞ்சி,
திருமலை ஆண்டவர் குறவஞ்சி திருநெல்வேலி மாவட்டம். அதை நானே மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் இருந்த இறைவன் கும்பேஸ்வரர் மீது பாடப்பட்ட குறவஞ்சி அதனை மேடைக்கு கொண்டு வர முயன்ற மறைந்த பேராசிரியர் CVC அவர்கள் செய்ததாக சொன்னார். அவரோடு சேர்ந்து பணியாற்றி அதை மேடையில நிகழ்த்தி காட்டு. பல குறவஞ்சிகள் இருக்கு. சரபேந்த பூபால குறவஞ்சி இருக்கு. மானுடர்கள் மீது பாடின குறவஞ்சியில தலையாய நூல் அது. பெத்தலகேம் குறவஞ்சி இருக்கு. பிற மதத்தவர்கள் பாடின குறவஞ்சி நிறைய இருக்கு. இவைகளுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். ஏன்னா இந்த இலக்கியம் சொல்லக்கூடிய இடத்துல அதை சேர்த்து சொல்லிடணும். எப்படியா? அண்டர் பிரான், அண்டர்னா தேவர்கள், தேவர்களது தலைவனாகிய இறைவன் சிவபெருமானினுடைய ஆலயங்கள் அம்மருங்கு உள்ளன பணிந்து, அந்த கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில்களை எல்லாம் பணிந்து வணங்கி, தெண்டிரை நீர்த்தடம் பொன்னி தென்கரையாம் பொங்கினிடை, அலைகளினை கொண்டு நீர்ப்பெருக்கை கொண்டுள்ள காவிரியினுடைய தென்கரை, வடகரை முழுக்க சோழனர், தென்கரையாம் கொங்கினிடை, கொங்கு நாட்டின் பகுதியில வண்டலையும் புணர்ச்சடைய, வண்டுகள் மொய்க்கக்கூடிய அளவினுக்கு கொன்றை மாலையை தலையிலே சூடிய, கங்கையை தன் தலையிலே சூடியவராகிய சிவபெருமான் மகிழ்விடங்கள் தொழுது அணைந்தார். அத்தகு சிவபெருமான் மகிழ்வோடு குடியிருக்கக்கூடிய பல தலங்களுக்கு சென்று வணங்கினார். கொண்டல் பயில் நெடும் புரிசை, மேகங்கள் வந்து தவழக்கூடிய மிக நீண்டதாகிய புரிசைனா மதிலை கொண்டுள்ள கொடிமாடச் செங்குன்றூர், கொடிமாடச் செங்குன்றூர் என்று இக்காலத்தில் வழங்கப்படக்கூடிய திருச்செங்கோடு என்ற தலத்தினுக்கு எழுந்தருளினார். திருச்செங்கோடு பல விஷயங்கள்ல முக்கியத்துவம் பெற்ற ஒரு மலை. அங்க அந்த மலை ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமான ஒரு செய்தி. எத்தனை பேர் அந்த வரலாறை தெரிந்திருப்பீர்கள்னு தெரியாது. புராண காலத்துல ஒரு முறை ஆதிசேடனுக்கும் கருடனுக்கும் இடையே ஒரு போட்டி வந்துவிட்டது. ஏனென்றால் இருவரும் பெருமாளோடு தொடர்புடையவர்கள். பெருமாளினுடைய சயனம் ஆதிசேடன், பெருமாளினுடைய வாகனம் கருடன். இதுல இருவருக்கும் யார் உயர்ந்தவர்கள் என்று ஒரு தருக்கு. இப்போ ஒன்றை ஒன்று தாக்கி சண்டையிட்டனவன். அப்போ எங்கு இந்த கருடன் தன்னை அழித்து விடுமோன்னு பயந்து ஆதிசேடன் மேருமலையை சுற்றி இறுக்கி கட்டி நின்றான். அவ்வாறு கட்டி நின்றதினால் அந்த மலையானது தெரித்து பல துண்டுகளாக விழுந்தனவாம். அப்படி விழுந்த துண்டுகள்ல ஒன்று இந்த கொங்கு நாட்டில் விழுந்த திருச்செங்கோடு என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் புராண செய்தி. இப்படி எல்லாம் மலைகள் உருவாகுமா தெரியாது. ஆனா நிலவியல் என்ன சொல்லுகிறது? மலைகள் உருவாவதற்கு காரணம் பூமியில ஏற்படக்கூடிய சலனங்களும் அதனால் ஏற்பட்ட அழுத்தங்களினால் மடிப்பு மலைகளாக பூமியின் மேல் பரப்பில் உருவாகின்றன. இது நிலவியல் சொல்லக்கூடிய உண்மை. ஃபோல்டட் மவுண்டைன்ஸ், இமயமலை அப்படித்தான் உருவாச்சு. நமக்கு இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படித்தான் உருவாயின என்று நிலவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் புராணங்கள் அவர்களினுடைய பெருமைக்காக இவ்வாறு பல புதிய செய்திகளை அவைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தேவைதான் ஒரு நாட்டினுக்கு இந்த புராணம் சார்ந்த செய்திகளும் தேவைதான். ஏனென்றால் இது போன்றதாகிய இயற்கை இகவுகளை கொண்டுதான் இறைவனை நாம மக்களிடம் கொண்டு எளிதாக சேர்க்க முடியும். அதனால அந்த கொடிமாட செங்குன்றூருக்கு சென்று சேர்ந்தார். அந்த நகர் எப்படி இருக்குன்னு சொல்றார். அந்நகரில் வாழ்வாரும் அடியவரும் மனமகிழ்ந்து
பன்னெடும் தோரணம் முதலா பயில் அணிகள் பல அமைத்து முன்னுற வந்து எதிர்கொண்டு பணிந்தேத்தி மொய் கரங்கள் சென்னி உற கொண்டணைந்தார் சினவிடையார் செழுங்கோயில். அந்நகரில் வாழ்வார், அந்த நகரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அடியவரும், அந்த நகரத்துல இருக்கக்கூடிய சிவனடியார்களும் மனம் மகிழ்ந்து, பொதுமக்களும் சிவனடியார்களும் பெரிய அளவுல மகிழ்ச்சி கொண்டு சம்பந்தரை எதிர்கொண்டு அழைத்தார்கள். எப்படி? பன்னெடும் தோரணம் முதலா, அந்த நகருக்கு பலவாகிய தோரணங்களை கட்டி பல அணிகளை கொண்டு ஒப்பனை செய்து பல அமைத்து முன்னுற வந்து ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அழைத்தார்களாம். முன்னுற வந்து எதிர்கொண்டு பணிந்து ஏத்தி ஞான சம்பந்தருக்கு தங்கள் பணிவை காட்டி வணங்கி மொய்கரங்கள் சென்னி உற வந்தவர்கள் தங்களினுடைய கரங்களை எல்லாம் தலைமேல் குவித்து வணங்க அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நகரினுள் எழுந்தருளினார் ஞான சம்பந்தர். கொண்டு அணைந்தார். எங்க போனார்? சின விடையார் செழுங்கோவில். போர்க்களத்துல கோபத்தை காட்டக்கூடிய விடையாகிய ரிஷபம் என்கின்ற காளை வாகனத்தை கொண்டுள்ள அந்த இறைவன் குடிகொண்டுள்ள கோவிலின் அகத்தே சென்றார் சம்பந்தர். தம்பெருமான் கோயிலினுள் எழுந்தருளி தமிழ் விரகர் நம்பரவர் திரு முன்பு தாழ்ந்தெழுந்து நலம் சிறக்க இம்பரும் பருமேத்த இன்னிசை வண்டமிழ் பாடி கும்பிடும் ஆதரவுடன் அக்கோநகரில் இனிது அமர்ந்தார். திருச்செங்கோட்டுல சில நாள் அமர்ந்தார், சில நாள் தங்கினார். இப்படி தம்பெருமான் கோயிலினுள் தன்னை ஆட்கொண்டவராகிய, தனக்கு தமிழ் ஞானத்தோடு சிவஞானத்தை தந்தவராகிய இறைவன் ஆகவே தம்பெருமான். என்ன அழகு பாருங்க. கோவிலினுள் எழுந்தருளி, இவர் கோவிலினுள் சென்று தமிழ் விரகர், தமிழின் மீது மற்றிலா பற்று உடையவராகிய சம்பந்தர் நம்பரவர் திரு முன்பு, இறைவனாகிய சிவபெருமான் குடிகொண்டுள்ள அந்த கருவறையின் முன்னாக நின்று தாழ்ந்து எழுந்து நிலம் தோய விழுந்து வணங்கி எழுந்து நலம் சிறக்க, சிறந்த முறையில இம்பரும், இந்த உலகத்துல இருக்கிறவரும், உம்பரும், இம்பரும் உம்பரும், உம்பர்னா தேவர்கள், இம்பரும் உம்பரும் ஏத்த பாராட்ட தகுந்த வகையில இன்னிசை வண்டமிழ் பாடி, இனிய இசையோடு வளமான தமிழிலே பாடினாராம். பதிகம் பாடி கும்பிடும் ஆதரவுடன், இவ்வாறு பதிகம் பாடி இறைவனாகிய சிவபெருமானை கும்பிட்டு அவனுடைய ஆதரவை பெறுவதற்காக அந்த கோ நகரில், அந்த அழகான நகரில் திருச்செங்கோட்டில் இனிது அமர்ந்தார். சில நாள் அங்கு தங்கி இருந்தார். அங்கு பாடின பதிகம் என்னன்னா, வெந்த வெண்ணீரு அணிந்து என்று தொடங்கக்கூடிய பதிகம் வியாழக்குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்த பாட்டு. அந்த பதிகத்தை பாடி அந்த ஊர்ல சில நாள் தங்கினார். என்ன நடந்ததுன்னு பார்க்க. அப்பாலை குடபுலத்தில் ஆரணிந்தார் அமர்கோவில் எப்பாலும் சென்றேத்தி திரு நானாவினை இறைஞ்சி பாந்தள் புனைந்தவரை பரவி பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் வந்தணைந்து வைகினார். செங்குன்றூரில் சில நாள் தங்கி அந்த ஊரை மையமாக கொண்டு அந்த ஊரிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய பல தலங்களுக்கு சென்று சென்று இறைவனை வணங்கி மீண்டும் திருச்செங்குன்றூருக்கு வந்து தங்கினார். எப்படியாம்? அப்பாலை குடபுலத்தில், அந்த திருச்செங்கோட்டுக்கு மேற்கு திசையில் உள்ள எழுந்தருள் குடபுலத்தில் ஆரணிந்தார் அமர்கோவில், கங்கை நதியை, கங்கை என்கின்ற ஆறினை தலையிலே அணிந்தவராகிய சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய ஏனைய பிற கோவில்களுக்கு எல்லாம் எப்பாலும் சென்று, எங்கெல்லாம் கோவில் இருக்கிறதோ
எங்கெல்லாம் சிவபிரானது கோவில் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று அந்த இறைவனை வணங்கி வாழ்த்தி பாடி என்ன செய்தாராம், திரு நானாவினை இறைஞ்சி திரு நானா என்ற பதியை அடைந்து, நானான்ற ஊர் இருக்கு, அந்த இன்றைக்கு அந்த ஊர் இருக்கு, போய் பார்க்கலாம், சின்ன ஊர் அது. நானாவினை அடைந்து இறங்கி அந்த ஊரிலே குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனை வணங்கி பாந்தள் சீறுதற்கு உண்டான பாம்பினை புனைந்தவர் அணியாக அணிந்தவராகிய சிவபிரானை பரவி மேலும் புகழ்ந்து பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் தான் முன்பு வணங்கி தொழுத திருச்செங்குன்றூருக்கு மீண்டும் வந்து சேர்ந்தார். ஆகவே திருச்செங்குன்றூரை மையமாக வைத்து சுற்றி அந்த ஊரை சார்ந்துள்ள பல ஊர்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வணங்கி மீண்டும் திருச்செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோட்டினுக்கு வந்து தங்கினர். அதாவது என்னெல்லாம் ஊர் இருக்குன்னு ஒரு பட்டியல் சொல்லப்பட்டு இருக்கிறது. அத்துணை ஊருக்கும் அவர் சென்றாரா, சென்றிருக்கலாம். ஊர் பேரையாவது தெரிந்து கொள்ளலாம். என்னன்னாக்க, குடபுலத்தில் இருந்த ஊர், அதாவது மேற்கு திசையில இருந்த ஊர்கள் எவை எவைன்னா பேரூர், இன்றைக்கும் கோவையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஊர் அது. இன்றைக்கு பாவம் ரீனா மேடம் எல்லாம் இருந்திருந்தா பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். பேரூர் இன்னமும் அழகானதோர் சிவன் கோவில். அங்கு ஒரு சிவ மடாலயம் இயங்குகிறது. சாந்தலிங்க அடிகளார் மடாலயம்னு மிகச்சிறந்த முறையிலே நிர்வகிக்கப்படக்கூடிய கோவில். அங்கும் ஆண்டுதோறும் நாட்டிய விழா நடந்து கொண்டிருக்கின்றது. போய் பார்க்கப்பட வேண்டிய தலம். அற்புதமான கோவில். அடுத்தது அவிநாசி, சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம். பழைய பெயர் பொக்கொழியூர்னு பேரு. இந்த தலத்துலதான் சுந்தரர் முதலை வாயில் சென்ற பிள்ளையை மீட்டு எடுத்து வர செய்த தலம். ரொம்ப அழகான ஊர், போய் பார்க்கலாம். அப்புறம் கொல்லிமலை, இதெல்லாம் மலைநாட்டு பதிகங்கள். மாட்டூர், சேவூர், தோழூர், ஏழூர், திருமுருகன் பூண்டியில பதிகம் பாடப்பட்டு இருக்கக்கூடிய தலம். அப்புறம் குரக்குத்தளி, இந்த ஊரிலும் பதிகம் பாடப்பட்டு இருக்கின்றது. குமரி கொங்கு முதலியன. இங்க பதிகங்கள்லாம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஞானசம்பந்தர் பாடினது கிடைக்கல. திரு நானா என்பது இக்காலத்தில் பவானி என்று அழைக்கப்படக்கூடிய அழகான தலம். பவானி சிவன் கோவில் இன்னைக்கும் நல்லா இருக்கு, போய் பார்க்கலாம். அங்கதான் பாந்தர் விரல் என தொடங்கக்கூடிய காந்தார பண்ணில் அமைந்த பதிகத்தை தான் பவானியில பாடினார். திரு நானான்றது பழைய பெயர், இன்றைய பெயர் பவானி. போய் பார்க்கலாம், தெரியும் நமக்கு. பவானின்னு ஒண்ணு 6 பேர் வரும், இல்லைன்னா பவானி ஜமக்காலம்னு சொல்லுவோம். பார்க்கப்பட வேண்டிய ஒரு தலம். மற்றதெல்லாம் நீங்கள் பொருள் நிமித்தமாக போய் பார்ப்பதை காட்டிலும் இந்த மாதிரி தலங்களுக்கெல்லாம் பண்டு தொட்டு இருக்கக்கூடிய சிவத்தலங்கள், அந்த மரியாதைக்காவது அங்கு சென்று அங்குள்ள இறைவன், அங்குள்ள கோவில், அதை எவ்வாறு பராமரிக்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்து வரணும். பலர் சென்று பார்த்தால்தான் கோவில்களுக்கே தகுதி கூடும். ஞாபகம் வச்சு, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பது போல நம்முடைய பக்திமையை வெளிக்காட்டக்கூடிய அளவினுக்கு அனுதினமும் நம் அருகில் உள்ள கோவிலுக்கு போயே ஆகணும். இந்த வருகை தான் கோவிலினது ஆற்றலை கூட்டும். பல பேருக்கு இது தெரியறது இல்லை. பலர் இடைவிடாது சென்று வருவதனால்தான் ஒரு கோவிலினுக்கு உண்டான தகுதி. அதான் நான் விளக்கமாக சொல்லுவது உண்டு. பழைய காலங்கள்ல இந்த கோவிலை ஒட்டியே அந்த ஊர்களினுடைய வாழ்வியல் முறை இருந்ததை பார்க்கலாம். அதிகாலை 4 மணி 4:30 மணிக்கு கோவில்ல திருப்பள்ளி எழுச்சி போடுவார்கள். இப்பெல்லாம் இசைத்தட்டு ஒலி நாடாலாம் வந்துட்டது. அன்றெல்லாம் கோவில் மணி ஒலிக்கும். அந்த ஒலி கேட்ட உடனே 4-4:30 மணிக்கு
எல்லார் வீட்டு திண்ணைகள்ல உறங்கி கொண்டவர்கள்லாம் எழுந்து விடுவார்கள். எழுந்து ஆற்றங்கரை ஓரமாக சென்று காலை கடனை எல்லாம் முடித்து கொண்டு தாங்கள் அங்கு ஆற்றங்கரையில ஆற்றில நீரில் குளித்து தங்களினது உடை போன்றவைகளை தூய்மை செய்து உலர்த்தி அதையே பின்னர் காய்ந்ததன் பின் கட்டி கொண்டு நேராக கோவிலுக்கு செல்வார். அங்கு சென்று இறைவனை வழிபட்டு பிரகாரத்தை சுற்றி இறைவனது திருநீரை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்டு வீட்டுக்கு வருவார். அந்த வீட்டுக்கு வந்த உடனே இவர்களுக்கு உண்டான காப்பி கொடுக்கப்படும். காப்பி குடிக்கிற வழக்கம் இருந்தது. அதை குடித்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்பு அது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய மடவார்கள் கோவிலுக்கு சென்று கோவில் திருக்குளத்துல நீராடி அந்த கோவிலை சுற்றி வணங்கிட்டு அவர்களும் வருவார்கள். வந்து இல்லத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்கு பின்னாடி பூந்தோட்டம் இருக்கும், அதுல மலர்களை பறித்து வீட்டுல இருக்கிற ஆடவர் சிவபூஜை பண்ணுவர். மகளிர் அந்த துளசி மாடத்துல வணங்கி அவர்கள் அன்றைய உணவை சமைக்க போவார்கள். இதற்குள்ள கோவில்ல முதல் கால உஷத்கால பூஜை முடிந்து முதல் கால பூஜைக்கு உண்டான மணி ஒலிக்கும். அந்த ஒலி வந்தவுடனே கோவிலுக்கு சென்று அந்த அலங்கார வடிவத்தில் இருக்கிற இறைவனை பார்த்து வணங்கி வீட்டுக்கு வந்து தங்கள் பணிகளை அன்றாட பணிகளை ஆடவர்கள் தொடருவார். அதற்கப்புறம் ஒரு 11 மணிக்கு இவர்கள் காலை உணவை உண்டதன் பிறகு கோவில்ல உச்சி காலம் என்று சொல்லக்கூடிய 3வது மணி ஒலிக்கும். இது உச்சி காலம் என்று தெரிந்ததன் பின் இந்த 11 மணிக்கு உணவு உண்டவர்கள் மெல்ல ஓய்வெடுப்பார்கள். ஒரு 3 மணிக்கு அந்த ஓய்விலிருந்து விடுபட்டு உறங்கி விழித்தவுடனே 4:30 மணி 5 மணிக்கு மாலை நேரத்துக்கு உண்டான கோவில் மணி ஒலிக்கும். அதுக்கு பேர் சாய ரக்ஷைன்னு பேர். எல்லோரும் கோவிலுக்கு செல்லுவார்கள். அங்கு அமர்ந்து சாயரட்சை வழிபாடு முடிந்து 2ஆம் கால பூஜை நடக்கும். அது மாலைக்கும் இரவுக்குமான இடையிலே உண்டான ஒரு வழிபாடு. எல்லாரும் பணி முடித்து அவரவர் நிலங்களில் உண்டான பணிகளை எல்லாம் முடிச்சு கோவிலுக்கு வந்து 2ஆம் கால பூஜையில கலந்து கொண்டு அவரவர் வீட்டுக்கு செல்லுவார்கள். இரவு உணவு உண்டதன் பிறகு திண்ணையில அமர்ந்து நியாயங்கள்லாம் பேச வேண்டியது, வம்புதான். அது முடிந்த உடனே ஒரு 10 மணிக்கு 6வது கால பூஜை மணி ஒலிக்கும். அதுக்கு பேர் அர்த்த ஜாமம்னு பேர். அந்த ஒலி எழுப்பின உடனே ஊர் அடங்கிடும், உறங்கி சென்று. கோவில் என்பது இவர்களுக்கு உண்டான வழிபாட்டு முறை மட்டுமன்று, இவர்களினது வாழ்க்கையின் முறையாகவும் ஒரு அழகு. இன்றைக்கும் நீங்க பல பேர் பார்த்திருக்கலாம். மயிலாப்பூர்ல கோவிலை ஒட்டி ஒரு கலையரங்கம் இருக்கு. 1 இல்ல, இப்ப 2 ஆயிட்டு, 2 3 ஆயிற்று. முதல்ல பாரதிய வித்யா பவன், ரசிக ரஞ்சினி சபா, ஆர்கே சுவாமி ஹால், 3 இருக்கு. நீங்கள் போய் பாருங்கள். அனுதினமும் இந்த மாலை நேரத்துல அப்படி வீட்டை விட்டு கிளம்பக்கூடியவர்கள் கிளம்பி இந்த 3 சபாக்கள்ல இலவசமாக ஏதாகிலும் நடனமோ இசை கச்சேரியோ நடக்கிறதான்னு பார்த்து உள்ள வந்து அமர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அமர்ந்து அங்கிருந்து 2ஆம் கால பூஜைக்கு கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபட்டு விட்டு வீட்டுக்கு போயிடுவார். இன்னமும் பார்க்கலாம். போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அப்பு முதலி தெரு, நடுத்தெரு, அதோட மாதவ பெருமாள் கோவில் சுற்றி உள்ள பகுதி, இங்கிருந்து எல்லாம் தினமும் இந்த கச்சேரிகள் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், ஏனென்றால் கச்சேரிகள்ல பெரும்பாலும் இறைப்பாடல்கள் தான், ஆனந்தமாக கேட்டுவிட்டு அப்புறம் இறைவனை போய் வணங்கி கோவில ஒரு சுற்றி விட்டு இறைவனை வணங்கிட்டு வீட்டு. இது ஒரு நல்ல உடற்பயிற்சியும் கூட. இவர்களுக்கு என்று வழக்கமாக வரக்கூடிய நண்பர்களும் இருப்பார்கள். அவர்களோடு அமர்ந்து அந்த வசந்த மண்டபத்துல கோவில்ல, கபாலி கோவில்ல அமர்ந்து கொஞ்சம் பேசிவிட்டு அப்படி உள்ள எழுந்து வருவார். இது ஒரு வாழ்க்கை முறை.
அது ரொம்ப ரசிப்பேன். அண்மை காலத்துல என் மகளுக்கு திருமணம் முடிந்து என் மகளை கொடுத்த வழியில, அந்த வகையில கும்பகோணத்துக்கு பக்கத்துல கஞ்சனூர்னு ஒரு ஊர் இருக்கு. காவிரி நதி பாயக்கூடிய ஒரு அழகான ஊர். அங்கு சுக்கிரன் இறைவனை வழிபட்ட தலம். ஆகவே அது சுக்கிர கஷேத்திரம்னு பேர். போய் பார்க்கலாம், அழகான பெரிய கோவில். 4-5 முறை போயிருக்கேன். அங்க நான் ஒரு முறை என் குடும்பத்தாரோடு போனேன். தங்கின அந்த ஊர்ல அழகான ஒரு கிராமம். நல்ல காவிரி நீர் பாய்வதனால நல்ல வளமான பூமி. கோவில் பாரம்பரிய புகழ் பெற்ற கோவில். சோழர்கள் கால கட்டுப்பானம். பார்ப்பதற்கே அந்த கோவில் அழகு. இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு இயல்பான ஆசை வரும். எந்த விதமான பொல்யூஷன் இல்லாத ரொம்ப அழகான மக்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கை முறை. இந்த கோவிலை ஒட்டி தான் இங்க வாழ்க்கை ஆதாரமே. ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறைன்னு நான் இந்த நகரத்துல பல்வேறு விதமான இந்தரகதியான வாழ்க்கைக்கு நடுவுல ஒரு இயல்பான, அமைதியான, நிதானமான வாழ்க்கை ஆசைதான். ஆனால் நாம பார்க்கக்கூடிய பணி, எடுத்துக்கொண்ட பொறுப்புகள், சென்னை நகரத்தை விட்டு போக முடியாத சூழ்நிலை. அதுதான் சிக்கல். அழகானது ஒரு ஊர். அதெல்லாம் இந்த தலங்களை பற்றி படிக்கின்ற பொழுது அந்த ஊருக்கு நாம சென்றது, அந்த ஊர்ல இருந்த இறைவனை வழிபட்டது, கோவிலை பார்த்தது, அங்கிருந்த மக்களோடு பழகினது எல்லாம் நினைவுக்கு வரும். அதனால இந்த பெரிய புராணத்தையோ அல்லது தேவாரங்களை படிக்கின்ற பொழுது அந்தந்த தலத்துல நமக்கு ஏற்பட்ட அனுபவம் அதை நினைச்சு கொஞ்சம் அப்படி சிந்தனை பின்னோக்கி ஓடிடும். அதனாலதான் அந்த தலத்தினுக்கு அவ்வளவு அழகான எப்பாலும் சென்றேத்தி திரு நாணாவினை பவானி என்கின்ற நகரை அடைந்து இறைஞ்சி பைம்பாந்தல் புனைந்தவரை பரவி பண்டு அமருகின்ற வைப்பான செங்குன்றூர் வந்தணைந்து வைகினார். எந்தெந்த தலம்னு பார்த்தோம் மற்றைய தலங்கள்ல. அதுல ஒரு தலத்துல நாணா என்பது பவானி. அந்த பவானியில குடிகொண்டுள்ள இறைவனை புகழ்ந்து பாடின பாந்தர் விரல் என காந்தார பண்ணில் அமைந்த பதிகம்தான் கிடைச்சது. மற்ற ஊர்கள்ல இவரால் பாடப்பெற்ற பதிகம் பாடினாரா இல்ல பாடின பதிகங்கள் கிடைக்கவில்லையா தெரியல, கிடைக்கல. மீண்டும் திருச்செங்கூட்டினுக்கு வந்து விட்டார். ஆங்கு உடைய பிள்ளையார் அமர்ந்துரையும் நாளின் கண் தூங்கு துளி முகிர்குலங்கள் சுரந்து பெயல் ஒளி காலை வீங்கு ஒலி நீர் வைப்பெல்லாம் வெயில் பெறா விருப்பு வர பாங்கர் வரையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். அந்த கொங்கு மண்டலத்துல பனிக்காலம் வந்ததா. என்ன அழகு பாருங்க. ஆங்கு உடைய பிள்ளையார் திருச்செங்கோட்டிலே வந்து ஞானசம்பந்தர் தங்க விரும்பி தங்கி இருந்த நாளில் அமர்ந்துரையும் நாளின் கண் தூங்கு துளி முகிர்குலங்கள் மழை திவலைகளை பொழியக்கூடிய மேக கூட்டங்கள் மழை சுரத்தலின்று நீங்கி அந்த பருவமழையினுடைய காலம் முடிஞ்சது. தூங்கு துளி முகிர்குலங்கள் சுரந்து பெயல் ஒளி காலை மழை பொழியக்கூடிய பருவம் முடிந்து போக காலை அந்த நேரத்துல இந்த மழை பொழியக்கூடிய காலம் போக அது நீங்க முன்பனி காலம் வந்தது. இது எப்படின்னாக்க தமிழ் இலக்கண மரபு தெரிஞ்சிருக்கணும். தமிழர் இலக்கண மரபுல பருவம் எங்க தொடங்குகிறதுன்னா மழையில தொடங்கும். ஆவணி புரட்டாசி கார்காலம். அந்த மழை மெல்ல குறையக்கூடிய காலத்திற்கு பெயர் கூதிர் காலம்னு பேரு. ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை. பழமொழியே என்ன? கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை. இந்த 4 மாசம் தான் சாதுர்மாசியம்னு பேர். சரியா?
இந்த 4 மாதமாக வடபுலத்தில் இருக்கிறவர்கள் பிரித்தார்கள். 3 சாதுர்மாசியம் உண்டு. அது போல இதுதான் இயல்பா தென்னகத்திலையும் சாதுர்மாசியம்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை முடிந்தவுடனே மார்கழி தையில முன்பனி தொடங்கும். மார்கழி தையில் மாசி பங்குனியில பின்பனி தொடங்கும். சித்திரை வைகாசியில இளவேனில் தொடங்கும். ஆணி ஆடியில முதுவேனில் இருக்கும். திருப்பி மழை வரும். இது அந்த காலத்து வரையறை முறை, ஞாபகம் வச்சு. இந்த பருவங்கள் மாறுமானா மாறும். இன்னைக்கு நாம ஆவணி புரட்டாசியில மழை வருமானா வரல. ஏன் அப்படின்னா இது நிறைய வானியல் செய்திகள் உள்ளடக்கின பகுதி. 4500 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பருவ சுழற்சி மாறி போயிடும். இதற்கு இலக்கணமெல்லாம் இருக்கு. ஏதும் பொதுவாக சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இப்ப நீங்க வடநாட்டு எடுத்து பாத்தீங்கன்னாக்க அவர்கள் ரிதுக்கள்னு சொல்லலாம். கிரீஷ்ம ருத்து, வருஷ ருத்துன்னு அவர்கள் சொல்லக்கூடிய மாதத்தை போய் பாருங்க, வேறுபட்டு. சரி, இதை காட்டில மேலை நாட்டுல 4 பருவங்கள் சொல்லுகிறார்கள். ஸ்பிரிங், ஆட்டம், சம்மர், வின்டர். அவர்களினுடைய காலங்கள் வேற மாதிரி இருக்கும். இவைகளுக்கெல்லாம் அடிப்படையான வானியல் இலக்கணங்கள் இருக்கின்றன. காலப்போக்கில் அதை இழந்துட்டோம். அது அப்புறம் அடுத்த வகுப்பில் அதை பத்தி விரிவாக சொல்லுவோம். தூங்கு துளி முகிர் குலங்கள் சுரந்து பெயல் ஒழி. பெய்தற்கு, மழை பெய்தற்கு உண்டான பருவம் முடிய, கார்காலம் முடிந்து குதிர்காலமும் மெல்ல மெல்ல மறைய, குளிர்காலம் முன் பனிக்காலம் தொடங்கியதான். ஒழி காலை வீங்கொலி நீர் வைப்பெல்லாம். ஆரவாரமான நீர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலம் முழுவதும் வெயில் பெறா விருப்பு வர, வெயிலானது பெற இயலாத விருப்பு வர. அந்த வெயில் பெறாத விருப்புன்னா வெயில் பெறாத நிலை, சூரியனது ஒளி தெரியாத அளவுல விருப்பு வர, பாங்கர் வரையும் குளிரும். அந்த பகுதி முழுவதுமாக மலைகளும் குளிரும் கொண்டுள்ளதாக உள்ள முன்பனி பருவம் எய்தியதால் முன்பனி காலம் அங்கு வந்தது. இந்த முன்பனி காலத்துல சம்பந்தர் எவ்வாறு இறைவனை நினைத்தார் என்பதை அடுத்த வகுப்புல தொடருவோம்.